நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். பாக்குறதுக்கு நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க, அதனாலதான் வாங்கினேன். முதல்ல என்னக்கா பிரச்சனை? இது உங்க பொண்ணா? இது அம்மா. ஆமா. சொல்லுங்கக்கா. கிட்னி பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க. கை கால் விளங்காம வந்து இறந்து போயிட்டாங்க. வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரா? ஒரு பொண்ணு? ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். என்னனாலே இந்த பிள்ளை கிட்னி பிரச்சனைங்கிறதுனால இந்த பிள்ளைய பார்த்துட்டு வேலைக்கு போக முடியல. இந்த பாப்பா கிட்னி பிரச்சனையா? ஆமாங்கண்ணா. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்களா? பார்த்தேண்ணா. என்னால அந்த பஸ்ஸுக்கு போக கூட கையில காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப சிரமப்படுறேண்ணா. நாங்க அக்கலாய்க்க மாட்டேன்னா, விரால்மலை அக்கலாய்க்க மாட்டேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் வீடியோல பார்த்தேங்கண்ணா. வீடியோல பாத்தீங்களா? சரி சரி, சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? என்ன பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைக்கு உடம்புல சரியில்லை. நானும் பெரிய மனுஷி தேக்கிட்டு அலையவே முடியல. பெரியாசிரத்துல பார்த்தேன், அங்கேயும் இல்ல. 10 மாதமா நடக்கிறேன் பாட்டி சரிக்கு. ஒரு கிட்னி சுத்தம் இல்ல, அழியிருச்சு. இருந்தாலும் அதுல நீங்க கொடுக்குற மருந்து மட்டும் சரியாகுதா என்னன்னு பாப்போம்னு சொல்றாங்க. வருது நான் 20 பாயிண்ட் தான் ஓடுது அப்படிங்கிறாங்க. யார் சொல்றது நம்புறது? டாக்டர் அப்படி சொல்றாங்க அங்க. அப்ப நான் வந்து இங்க பெரியாஸ்பத்திரில வந்து 2 நாள் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, புள்ள வயசுக்கே வராது. இந்த புள்ள கிட்னி பிரச்சனைக்கு எந்த ஆம்பளையும் உதவி இல்லை. புள்ள என் மையம் இறந்துட்டேன், 80 இறந்துட்டாங்க, மருந்து இறந்துட்டாங்க. ஒரு ஆளை வச்சு எல்லாருமே வேலைக்கு போனேன். சோறு இல்லாட்டி இல்ல. இந்த பிள்ளைய வச்சுட்டு இந்த பிள்ளை எங்கேயும் போக முடியாது. மாத்திரை கொடுக்க 3 நேரம் மாத்திரை கொடுக்க பிள்ளைய வீட்டுல வச்சிருக்க. இந்த பிள்ளைக்கு டீ வாங்கி கொடுக்குற காசு இல்லை எனக்கு. அவளுக்கு நிலைமையில ஆண்டே என்னை விட்டுட்டேன். இந்த குழந்தைக்கு இந்த ஒரு வேதனையா? குழந்தைன்னு காப்பாத்தி கொடுத்தாது. எனக்கு பிற்பாடு பார்க்கவே ஆள் இல்லை. இந்த குழந்தை இருந்தா குழந்தை ஆதரவுல வளர்த்துறோம். குழந்தை இல்லைன்னா அது என்ன செய்யும்? முதல்ல என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல பாப்போம். நீங்க இது வரைக்கும் பெரிய ஆஸ்பத்திரியில தானே பாத்துருக்கீங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலே நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நான் சொல்றப்ப நீங்க பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. அதுக்கு உலகத்துல யார் யார் எப்படி எப்படியோ இருக்கும். இவங்க பாருங்க, ஒரு குடும்பம், அவங்களுக்கும் வீட்டுக்காரர் இல்ல, இவங்களுக்கும் வீட்டுக்காரர் கிடையாது. பையனும் இறந்துட்டாரு. இவங்க மருமக கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியல. இந்த குழந்தைக்கு 12 உலகத்துல இவ்வளவும் இன்னும் கஷ்டப்பட்டு அவங்க பாவம் அந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. அம்மா நீங்க கவலைப்படாங்க. இங்க பாருங்க பாப்பா, அழக்கூடாது சரியா? தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு கிட்னி இல்லைன்ட்டாங்களா? சரி, அப்படி அவங்க சும்மா சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காது. டாக்டர் அவங்களுக்கு தெரியாதுல்ல. இங்க போய் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி நம்ம உனக்கு கிட்னிலாம் இருக்கு, நல்லா தான் இருக்கு சரியா? இன்னும் கொஞ்சம் நீ நல்லா சாப்பிடணுமா. நீ நல்லா சாப்பிட்டாதான் நல்லா வேலை செய்யுமா கிட்னி சரியா? அண்ணன் ஜாமான்லாம் வாங்கி தரேன் உங்களுக்கு. மாசம் மாசம் நான் சாப்பாடுக்கு உதவி பண்றேன். இங்க ஒரு தடவை செக்அப் பண்ணி பாத்துருவோம். டாக்டரையும் நம்ம எல்லா செக்அப் பண்ணி பாத்துருவோம். நன்றிலாம் சொல்லக்கூடாது. நீ நல்லா இருக்கணும் சரியா? பாண்டிச்சேரியில பார்த்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இத்தனோண்டு அரிசி போட்டு இவளுக்கு மட்டும் கொடுப்பேன். நாங்கள் 2 பட்னியா இருப்பேங்கிறீங்களா? எனக்கு கஷ்டமா இருக்கா. சரி, இனிமே இங்கே பாருங்க, நான் முதல்ல இப்போ ஜாமான் வாங்கி தரேன் சரி? அழக்கூடாக்கா. இங்கே பாருங்க, கஷ்டங்கள் வரதான் சரி. இங்கே பாருங்க, கடவுள் ஒரு பிள்ளைய கொடுத்து அந்த ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் நீங்க 2 பேரும் சரியா? மீண்டல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொடுத்தோம்னா சரியாயிரும். நீங்க 2 பேரும் அழுதிங்கன்னா அதை பார்த்து அவ பயப்படுவா. நீங்க 2 பேரும் தைரியமா இருந்தாதான் அவ ஸ்டெடியா இருப்பா, அவ பயப்படாம இருப்பா. இல்லைன்னா அவர்தான் எதுக்கு செக்அப் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்ல, மாத்திரையில ஏதாவது சரி பண்ண முடியுதா அப்படிங்கிறது கேட்போம். சரி பண்ண முடிஞ்சா மாத்திரை மாசம் மாசம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். நல்லா இங்கே இனிமே கடனுக்குலாம் வேலை இல்லை சரியா? நான் இருக்கேன்ல, நான் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் உதவி பண்றேன் சரியா? எனக்கு பொறுத்த அளவுக்கு 3 நேரம் நீங்க சாப்பிடணும். முதல்ல நீங்க 3 நேரம் சாப்பிட்றதுக்குள்ள வழி ஏற்பாடு பண்ணி தரேன். அண்டிலாம் சொல்லக்கூடாது. உன்னை நல்லாக்கி விட்டுற அண்ணன் உங்களுக்கு. அக்கா இங்க பாருங்க, நீங்க வயசானவங்க பெரியவங்க சரி? இதுல பணம் இருக்கு சரியா? இந்த பணம் நீங்க முதல்ல நீங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருங்க. நான் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க, அங்க முழு செலவும் நானே பாத்துக்கிறேன். இங்க நான் என்னைக்கு சொல்லணும் அன்னைக்கு நீங்க வாங்க. எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன். மளிகை ஜாமான் தரேன். மளிகை ஜாமான் இப்ப உடனே வாங்கி தரேன். நீங்க அதை எடுத்துட்டு போய் நிம்மதியா நீங்க வீட்டுல போய் சாப்பிடணும் சரியா? சாப்பிடணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். பாரு, ஒரு குழந்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. அரிசி மளிகை ஜாமான் எல்லாமே இருக்கு. நான் ரொம்ப வாங்கல உங்களுக்கு, ஏன்னா வேணுங்கிற அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நீங்க வந்து வெயிட் தூக்கிட்டு போக முடியாதனால இங்க பக்கத்துல வாங்கியிருக்கேன். நீங்க மேற்கொண்டு பணம் இருக்குல்ல, அதுல வாங்கிக்கோங்க. வெளியே பாக்குற எல்லாருமே உங்க பாப்பாக்காக உங்களுக்காக வேண்டிக்குவாங்க சரியா? ஒரு தாயா இருந்து உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. வீட்டுக்காரர் இல்லாம நீங்களும் முடியாம அம்மா போய் அவங்க உழைச்சா சாப்பாடுங்கிறீங்க போல. அதனால அம்மா சரி பண்ணிடலாம் சரியா? இனிமே அண்ணன் இருக்கேன், தைரியமா இருக்கணும். எப்படி இருப்பீங்க? சரியா? பழைக்க மாட்டாங்க யாருமே இல்லை எங்களுக்கு. லைட்டா ஒரு மடக்கு உன் ஆசைக்காக அண்ணன் வாங்கி தரேன் சரியா? லைட்டா குடிச்சு அம்மாட்ட கொடுத்துரு ஓகேவா? இந்த நீ கேட்ட மற்ற இந்த முந்திரி பருப்பு, லிட்டில் கார்ட் பிஸ்கட்லாம் கேட்டல, எல்லாமே இதுல இருக்கு ஓகேவா? ஸ்நாக்ஸ் வீட்டில் போய் நல்லா வச்சு சாப்பிடு சரியா? இன்னைக்கு எவ்வளவோ எப்படியோ இருந்தாலும் இந்த பிள்ளையை காப்பாத்துறக்கா பெத்த தாய் ஒரு 3000 ரூபா 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா பணம் இல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. மருந்து வாங்கி தர முடியலன்னு பாட்டி அழுகுறாங்க, அவங்க அம்மா அழுகுறாங்க. மருந்து வாங்கி கொடுக்க காசு இல்லை, அந்த பிள்ளைக்கு வாய்க்கு சாப்பாடு வாங்கி தர காசு இல்லை. தீனி பண்ற நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாங்க, தைரியமா இருங்க. அதே தைரியத்தோடய போங்க. என்னைய நம்புறீங்கல்ல?
ஆ என் பிள்ளைய பேர பிள்ளை காப்பாற்றி விட்ட நம்பி ஒருத்தரையும் காப்பாற்றி நம்பி வந்துட்டீங்களா, கவலையே படாதீங்க, சரி பண்ணிடலாம். சரியா? நீங்க மத்த யார்ட்டி உதவிலாம் கேட்க அழக்கூடாது. சரியா? இதே மாதிரி சிரிச்ச முகமா இருக்கணும். ம் அம்மா அண்ணன் அழுவக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, நல்லா தண்ணீரமா இருக்கணும், செம்பா இருக்கணும், நல்லா சாப்பிடணும் சொன்னாங்க. பிரியாணி சாப்பிட்டீங்களா? சரி ரைட்டு.